ரஷ்யா கிட்டமே கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கும் கொஞ்சம் பயப்படுது இந்தியா. இல்லை அது தரமாட்டாங்க, அவங்க தரணும்ல முதல்ல. இப்போ முதல்ல வாங்குறத நிறுத்தினதுக்கப்புறம் அவங்க எப்படி தருவாங்க? அதனால் இப்போ அவங்களும் சொல்லிட்டாங்க, ரேட்டை ஏற்றிட்டாங்க. உனக்கெல்லாம் கம்மியான ரேட்டுக்கெலாம் தர முடியாது, ரேட்டை ஏற்றினோன்னா நமக்கு இப்போ ரேட்டு தாறுமாற ஏற்ற போகிறாங்க. இப்போ பெட்ரோல் டீசலில் 20 ரூபா 25 ரூபா ஏறும் ஒரே ஜம்பில். 125 ரூபா பெட்ரோலு, 115 ரூபா டீசல். அப்படி இருக்கும்போது எல்லா விலையும் ஏறிடும். ஆட்டோமேட்டிக்காக காய்கறி ரேட்டும் ஏற ஆரம்பிச்சிடும். ஆமாம், பெட்ரோல் டீசல் ஏறினா அப்புறம் எல்லாம் தான் ஏறும். டிரான்ஸ்போர்ட்டில் தானே இப்போ காசே போகுது. இப்போ இன்னும் இந்த மாதம், இந்த மார்ச் மாதம் தானது, மார்ச் மாதம் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு 10 நாளில். ஆனால் ஈரான் விட மாட்டேன்றான், அதுதான் பிரச்சனை. இப்போ ஈரான் என்ன சொல்கிறான்னா, உலகமே எங்களை எதுக்குறீங்களா, வா எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு வா, பிரச்சனை என்னான்னு கேளு, நீ போய் ஏன்ட்ட வராத ட்ரம்ப்கிட்ட கேளு, இந்த மாதிரி வாய்க்கால் அடைச்சி வச்சுருக்கேன் எங்களுக்கு உதவுங்கன்னு கேளு, வரட்டும் அவனை போட்டு பொழக்கிறோம் அப்படின்னா. ட்ரம்ப் பயப்படுறான். இப்போ என்னென்னா, இந்த போர்க்கப்பல் இருக்கப்படா அப்படின்னா அமெரிக்காவுக்கு அசிங்கமாதிரி எப்படி லாக் பண்ணுறாங்க மாதிரி. ஈரான் வந்து சாதாரணமாக நினச்சாங்க, இவங்க எதை கம்பெனியை கொண்ட உடனே 4 எல்ஜிபிடிக்கு லூசு கம்நாட்டிகளை வச்சு நாட்டை கைப்பற்றிடலான்னு நினச்சாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு ஆப்படிச்சு இப்போ ட்ரம்ப் ஐயோ அப்பா விட்டுரு அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சிற அளவுக்கு கொண்டாந்து விட்டாங்க. ட்ரம்ப் கதற அளவுக்கு விட்டாங்க. ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ இந்தியா கேட்டுச்சுன்னா நீங்கள் ட்ரம்ப்கிட்ட பேசுங்க, அவர் தானே உங்கள் அண்ணன் அப்படின்னாங்க. அவங்கெல்லாம் உங்கள் அப்பாட்ட பேசுங்க, நெதன்யாவை காணும் அப்பான்னு என்னை சொன்னாயில. அதுதான் வந்து இவ்வளோ நாள் நெதன்யாவு நல்லா தான் இருந்தான். அப்பான்னு சொன்ன ஒரே அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே நாசம். அடித்த ராக்கெட்டை தீபாவளி வெடி மாதிரி போட்டுட்ருக்காங்க. இஸ்ரேலில் ஒரு நியூஸ் வெளியே வரல.